அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்டாங்கங்க. என்ன மாதிரியான ஹெல்ப்புன்னா, அவங்க வந்து ஒரு 65 வயசுங்க. அவ்வளோ வயசு எனக்கு கிடையாது. அவங்க பொண்ணு திருமணம் ஆகி ஒரு வீட்டில் கொண்டாந்து வீட்டுக்கார் இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதனால் ஏதோ ஒரு மாப்பிள்ளை வந்துருக்குது, முடிச்சு கொடுக்கணுன்னாங்க. சரின்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கின்னு 9 பேர் 2 ஆட்டோவில் போனேங்க. போனால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட நல்லா வசதி வாய்ப்பாக தாங்க இருக்கிறாரு. பெரிய குடும்பம் தான். அவருக்கு 45 வயசு, இந்த பொண்ணுக்கு 40. அவர் ஃபஸ்ட்டு தாரம், இந்த பொண்ணு 2ஆம் தாரம். பண்ணிக்கிற கல்யாணம்னு சொல்லிட்டாரு. அவர் என்னை கேட்டது ஒரே பதில் என்னென்னா, இந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னா இவங்க சொந்த பந்தெல்லாம் இல்லை இப்போ தற்சமயத்துக்கு, நான் இந்த பொண்ணை கட்டிங்கன்னா நீங்கள் கேரண்டியான்னு கேட்டார். ஓகே, நான் கேரண்டின்ட்டேங்க. ஏன்னா கடவுள் என் ரூபத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு இருக்குது. சரின்னு ஓகே சொன்னேன். அப்புறம் நான் 12:30க்கு மாப்பிள்ளோடு பார்த்துட்டு வந்து 4:30-5 மணிக்கெல்லாம் பறியுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஒரு 50 பேர்கிட்ட கூப்பிட்டு பரியும் பண்ண காசெல்லாம் செலவு பண்ணேங்க. ஆனால் அந்த பணம் அந்த அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடந்ததுங்க அந்த பொண்ணுக்கு மறு மாதமே. என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் 60 வயசு கல்யாணம் ஆனவங்க தான். 60ஆம் கல்யாணம் பண்ணவங்க. அவங்க பாத பூஜை பண்ணிக்கினாங்கங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு ஸ்கூல் போகுதுங்க. அவங்க குழந்த பிறந்து அந்த பொண்ணு ஸ்கூல் போகுதுங்க. சூப்பராக அந்த பொண்ணு வேலை செய்ய ஆள் வச்சுக்கின்னு அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறாருங்க. இருந்தாலுங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் வீடு காலி பண்ணி வெளில போயிட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணதில்லை, பேசுனது கிடையாதுங்க. குறைஞ்சது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்குங்க. வழியில் பார்த்தா கூட பார்க்காத மாதிரி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க தனியாக இருக்கிறாங்களாங்க. அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாராவது நம்ம தேடி வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய மைண்டு. ஆனால் என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒரு நாள் மட்டும் மற்றவங்க கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் தேன்மொழியால் தான் இன்றைக்கி நான் என் பொண்ணு நல்லா வாழுது, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்களாம். அவங்க அது சொன்னது எனக்கு போதுங்க. மற்றவங்களுக்கு நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை தான் செய்தோம். என்னால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்கார். அதனால் அந்த கடவுள் இன்னும் சந்தோஷமாக வச்சுருக்காரு அந்த பொண்ணை. அது போதும் எனக்கு. நான் அதை பற்றி வருத்தப்படல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேட்டாங்க, இதுமாரி ஃபோன் பண்ணல, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்க்கலன்னு. பரவாயில்ல, அவங்க வயசானவங்க, அவங்க எங்கேயோ போகிறாங்க, வேலைக்கு வராங்க, அதனால் அதை பற்றி கவலை இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்க. ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணை நான் பார்த்தேங்க. நல்லா உயரமாக இருக்குது, ஒரு பொண்ணு வச்சுருக்கு. ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட பேசலை. அப்புறம் பார்க்காத மாதிரி போயிடுச்சிங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருந்தால் சரி தான். என்ன சொல்கிறீங்க? என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி அந்த பொண்ணுக்கு தேவைப்பட்டது. அந்த பொண்ணு லைஃபு நல்லா இருக்குது, அதனுடைய சாமர்த்தியம் வாழ்க்கை நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.